Hello students, இன்னைக்கு chapter 12 discrete mathematicsல exercise 12.1ல example 12.5 and example 12.7 பார்க்கலாமாடா. example 12.5 பாருங்க, verify the closure property, commutative property, associative property and identity property, inverse property for the arithmetic operation plus on z0 is equal to the set of all odd integers. z0 equal to அனைத்து ஒற்றை முழுக்களின் கணம் எனில் z0 இன் மீது இயற்கணித செயலி ப்ளஸ் ஆனது அடைவு பண்பு, பரிமாற்று பண்பு, சேர்ப்பு பண்பு, சமணி பண்பு, எதிர்மறை பண்பு ஆகியவற்றை பெற்றுள்ளதா என சரிபார்க்க அப்படின்னு சொல்லியிருக்காடாமா. ஸோ அவங்களே அந்த செட்டை டிஃபைன் பண்ணியிருக்கா. z0 அப்படிங்கிறது இந்த செட் ஆஃப் ஆல் ஆட் இன்டீஜர்ஸ் அப்படின்ட்டு அனைத்து ஒற்றை முழுக்களின் கணம். அனைத்து ஒற்றை முழுக்களின் கணம் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஸோ z0 இப்போ z0 ஈக்குவல் டு செட் ஆஃப் ஆல் மைனஸ் இன்ஃபினிட்டிலேருந்து ப்ளஸ் இன்ஃபினிட்டி வரைக்கும் உள்ள ஆட் இன்டீஜர்ஸ்லாம் வரும். ஸோ அது எக்ஸட்ரா -3, -1, 1, 3, 5, எக்ஸட்ரா. இது எப்படி நம்ம ஒரு ஃபங்க்ஷன் மாதிரி டிஃபைன் பண்ணியிருக்கோம்னா 2k + 1ன்னு. இதில் நீங்கள் வந்து அந்த கேங்கிறது பிலாங் டு z. கேக்கு நீங்கள் வந்து 1 அப்படின்னு கொடுக்கும்போது நமக்கு 3 கிடைக்குது. 0 அப்படின்னு கொடுத்தீங்கன்னா 1 கிடைக்குது. கேக்கு 2 அப்படின்னு கொடுத்தீங்கன்னா 5 கிடைக்குது. இந்த மாதிரி நீங்கள் வேல்யூஸ் கொடுத்தீங்கன்னா நமக்கு அந்த இந்த உள்ளர இருக்கு இல்லையா, இந்த -3, -1, 1, 3, 5 அது மாதிரி ஆன்சர் கிடைக்கும். ஸோ அதை ஒரு ஃபங்க்ஷன் வேறு டிஃபைன் பண்ணியாச்சு 2k + 1ன்னு. ஸோ ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா க்ளோஷர் ப்ராப்பர்ட்டி, அடைவு பண்பு. இது வந்து 2 எலிமெண்ட் வந்து அந்த செட்டுக்குள்ளே இருந்துச்சுன்னா அதோட மல்டிப்ளிகேஷன் அதோட செட்டுக்குள்ளார இருக்கும். அடிஷனாக இருந்தால் அதோட அடிஷன் வந்து அந்த செட்டுக்குள்ளார இருக்கணும் அப்படின்னு சொல்லணும். ஸோ எக்ஸுங்கிறது 2m + 1, ஒய்ங்கிறது 2n + 1, m, n வந்து பிலாங் டு z, x, y வந்து பிலாங் டு z0. ஸோ இது வந்து அடிஷனில் கேட்டிருக்கனால x + y அப்படின்னு போட்டாச்சு. ஸோ ரெண்டுத்தையும் ஆட் பண்ணுறோம். ஆட் பண்ணும்பொழுது 2m + 2n, 1 + 1 வந்து 2வா, இது எல்லாத்துலேயும் 2 இருக்கனால 2வை காமனாக எடுத்திங்கன்னா 2 × m + n + 1 அப்படின்னு கிடைக்குது. ஸோ 2 × அப்படின்னு கிடைக்குதா, இது வந்து அப்போ டஸ் நாட் பிலாங் டு த செட்டு, அதாவது z0. ஏன்னா 2ஓட எந்த நம்பரை மல்டிப்ளை பண்ணாலும் கிடைக்கிற நம்பர் வந்து ஈவன் நம்பராக தான் கிடைக்கும். ஆனால் நம்மளுடைய செட்டு வந்து ஆட் இன்டீஜர்ஸ் இல்லையா, ஒற்றை முழுக்களின் கணம் தானே சொன்னால். அதனால் அடிஷன் இஸ் நாட் பைனரி ஆன் z0. அடிஷன் ஆனது ப்ளஸ் ஆனது z0இல் அடைவு பண்பை பெறவில்லை, இல்லை நிறைவு செய்யவில்லை அப்படின்னு எழுதிடணுண்டாமா. ஏன்னா இப்போ 2 × எனிதிங் வந்து என்னதுரா, இந்த பாருங்கள் 2 × 0, 0, 2 × 1 வந்து 2, 2 3 6, இது எல்லாமே ஈவன் நம்பர் தான் வருது. பட் நம்மளுடைய செட்டு என்ன, அனைத்து ஒற்றை முழுக்களின் கணம், செட் ஆஃப் ஆல் ஆட் இன்டீஜர்ஸ். நமக்கு வந்திருக்கிறதெல்லாம் ஈவன் நம்பர். அதனால தான் டஸ் நாட் பிலாங் டு த அந்த செட்டு z0. அதனால தான் நாட் பைனரி, அடைவு பண்பு பெறவில்லை, இல்லை நிறைவு செய்யவில்லை, இல்லை அடைவு பண்பு இல்லை அப்படின்னு போட்டுருங்க. அடுத்து செகண்ட் ஒன், கம்யூட்டேட்டிவ் ப்ராப்பர்ட்டி. Addition is not commutative on z0. பைனரியே இல்லைன்னா கம்யூட்டேட்டிவும் கிடையாது, அசோசியேட்டிவும் கிடையாது, ஐடென்டிட்டியும் கிடையாது, இன்வர்ஸும் கிடையாது. அதனால் நீங்கள் செக் பண்ண வேணாம், சரிங்களா. நாட் கம்யூட்டேட்டிவ், நாட் அசோசியேட்டிவ்,
நாட் ஐடென்டி, நாட் இன்வர்ஸ், எல்லாமே அப்படி போட்டுடலாம். எதுவுமே நிறைவு செய்யலை, பரிமாற்று பண்பு இல்லை, சேர்ப்பு பண்பு இல்லை, சமணி பண்பு இல்லை, எதிர்மறை பண்பு இல்லை அப்படின்னு போட்டுடலாண்டாமா. புரியுதுங்களா? பைனரியே இல்லைன்னா எதுவுமே இல்லைடாமா. அதனால் ஜஸ்ட்டு இது மாதிரி எழுதினா போதும். எதையும் நீங்கள் அந்த ப்ரூவ் பண்ணி காமிக்க வேண்டிய அவசியம் இல்லை. ஓகேவா? அடிஷன் இஸ் நாட் கம்யூட்டேட்டிவ் ஆன் இசட் நாட். ப்ளஸ் ஆனது இசட் நாட்டில் பரிமாற்று பண்பை பெறவில்லை. அது மாதிரி அடிஷன் இஸ் நாட் அசோசியேட்டிவ் ஆன் இசட் நாட். ப்ளஸ் ஆனது இசட் நாட்டில் சேர்ப்பு பண்பை பெறவில்லை, இல்லை நிறைவு செய்யவில்லை அப்படின்னு எழுதிருங்க. சரிங்களா? அடுத்து சமணி பண்பும் இல்லை, எதிர்மறை பண்பும் இல்லைடாமா. ஐடென்டி டஸ் நாட் எக்ஸிட்ஸ், இன்வர்ஸும் டஸ் நாட் எக்ஸிட்ஸ் தான். ஓகேவா? பைனரியும் இல்லை, அசோசியேட்டிவும் பைனரியே இல்லைன்னா இந்த 4 கேஸுமே இல்லைடா. அதனால் அதை டிஸ்கஸே பண்ண வேணாம். இந்த மாதிரி எதுவுமே இல்லை, நாட் அப்படின்னு சேர்த்து எழுதிடுங்க. சரிங்களா? not identity, not inverse. So addition is not identity on Z naught. Addition is not inverse on Z naught. Plus ஆனது இசட் நாட்டில் சமணி பண்பை பெறவில்லை. ப்ளஸ் ஆனது இசட் நாட்டில் எதிர்மறை பண்பை பெறவில்லை. இல்லைன்னா ஐடென்டி டஸ் நாட் எக்ஸிட்ஸ்னு போட்டுருங்க, இன்வர்ஸு டஸ் நாட் எக்ஸிட்ஸ் அப்படின்னு போட்டுருங்க. ஐடென்டி டஸ் நாட் எக்ஸிட்ஸு, இன்வர்ஸும் டஸ் நாட் எக்ஸிட்ஸ் அப்படின்னு போட்டுருங்கடாமா. ஓகேவா? அடுத்த செகண்டு அந்த எக்ஸாம்பிளுக்கு போகலாமாடா. 12.7 பாருங்கள். Verify the closure property, commutative property, associative property, identity property and inverse property for the following operation on the given set. M star n is equal to m plus n minus mn. m, n belong to z. கொடுக்கப்பட்ட கணத்தின் மீது பின்வரும் செயலானது அடைவு பண்பு, பரிமாற்று பண்பு, சேர்ப்பு பண்பு, சமணி பண்பு, எதிர்மறை பண்பு ஆகியவைகளை பெற்றிருக்குமா என சரிபார்க்க. So given m star n is equal to m plus n minus mn. So closure property, அடைவு பண்பு. Star is binary on Z, addition is binary on Z, subtraction is binary on Z. Star is binary on Z, addition is binary on Z, subtraction is binary on Z. இசடின் மீது ஸ்டார் ஆனது அடைவு பண்பு ஆர் ஈருறுப்பு செயலி, ரெண்டும் ஒரே மீனிங் தான்ப்பா. இசடின் மீது ப்ளஸ் ஆனது அடைவு பண்பு, இசடின் மீது மைனஸ் ஆனது அடைவு பண்பு. அப்போ எம் கமா என் பிலாங் டு இசடாக இருந்தால் எம்என்னும் பிலாங் டு இசடாக இருக்கும், எம் ப்ளஸ் என்னும் பிலாங் டு இசடாக இருக்கும். m, n belong to z na m plus mn belong to z, m plus n belong to z, m plus n minus mn belong to z. Therefore m star n is equal to m plus n minus mn belong to z.
therefore star is binary on Z. ஸ்டார் ஆனது இசடின் மீது அடைவு பண்பை பெற்றுள்ளது. அடுத்த செகண்ட் ஒன் கம்யூட்டேட்டிவ் ப்ராப்பர்ட்டி. பரிமாற்று பண்பு. கம்யூட்டேட்டிவ் ப்ராப்பர்ட்டி பரிமாற்று பண்பு. இதுக்கு 2 எலிமெண்ட் வந்து செட்டுக்குள்ளே இருந்தால் அதோட மல்டிப்ளிகேஷன் அந்த செட்டுக்குள்ளே இருக்குன்னு சொல்லுவோம். அதாவது m ஸ்டார் n இஸ் ஈக்குவல் டு n ஸ்டார் m. லெஃப்ட்டும் ரைட்டும் ஒரே ஆன்சர் வந்துடுதுன்னா நம்ம வந்து கம்யூட்டேட்டிவ் ப்ராப்பர்ட்டி இஸ் ட்ரூ அப்படின்னு சொல்லிடலாம். ஸோ நமக்கு வந்துருச்சு அதே மாதிரியே m + n - mn இஸ் ஈக்குவல் டு n + m - nm. ஸோ ஸ்டார் இஸ் கம்யூட்டேட்டிவ் ஆன் Z. ஸ்டார் ஆனது இசடின் மீது பரிமாற்று பண்பை பெற்றுள்ளது. அடுத்து தேர்ட் ஒன் அசோசியேட்டிவ் ப்ராப்பர்ட்டி சேர்ப்பு பண்பு. m, n, p belong to Z. m star n star p is equal to m star n star p. So m star n star p is equal to m star n star p. இதோட லெஃப்ட்டும் ரைட்டும் நமக்கு கரெக்டாக வந்துடுதுன்னா அசோசியேட்டிவ் ப்ராப்பர்ட்டி இஸ் ட்ரூன்னு சொல்லிடலாம். ஸோ m ஸ்டார்னு போட்டுட்டு இதை n + p - npன்னு எழுதியாச்சு. இது m ஸ்டார் என்ன m + n - mn ஸ்டார் p அப்படின்னு போட்டாச்சு. m ஸ்டார் இது n அந்த கான்செப்ட் படி m + n + p - np - m இன்ட்டு இந்த அப்படியே மல்டிப்ளை பண்ணணுண்டாமா. ஏன்னா m + n - mn சொன்னீங்க இல்லையா. ஸோ ஃபஸ்ட்டு எல்லாத்தையும் அப்படியே அடிஷனில் என்ன நொட்டேஷனில் இருக்கோ என்ன சைனில் இருக்கோ அப்படியே எழுதியாச்சு. அடுத்தது -mn அப்படின்னு போடுவீங்களே, அதனால தான் -m இன்ட்டு இந்த ப்ராக்கெட்டில் இருக்கிறதே எழுதியாச்சு. ஓகேவாப்பா, புரியுதா? இங்கே வந்து m + n - mn + p ஃபஸ்ட்டு அப்படியே எழுதியாச்சு. இப்போ -p இன்ட்டு இந்த ப்ராக்கெட்டில் என்ன இருக்கோ அதை அப்படியே எடுத்து எழுதிடணும். சரிங்களா? ஸோ m + n + p - np -mn - mp + mnp is equal to m + n + p - mn - mp - np + mnp. ஸோ ரெண்டுமே நமக்கு கரெக்டாக வந்துடுத்துறா. லெஃப்ட் ஈக்குவல் டு ரைட்டு. தேர்ஃபோர் அசோசியேட்டிவ் ப்ராப்பர்ட்டி இஸ் ட்ரூ. ஸ்டார் இஸ் அசோசியேட்டிவ் ஆன் Z. ஸ்டார் ஆனது இசடின் மீது சேர்ப்பு பண்பை பெற்றுள்ளது. ஃபோர்த் ஒன் பாருங்கள், ஐடென்டிட்டி ப்ராப்பர்ட்டி. சமணி பண்பு. ஸோ m belong to Z, E be the identity element. m belong to Z, E be the identity element. m star is equal to E star m is equal to m. m star is equal to m. So m plus e minus me equal to m. இந்த m போயிடும். ஸோ ஈயை காமனாக எடுத்திங்கன்னா e into 1 minus m is equal to 0. So e is equal to 0 by 1 minus m, therefore 0.
ஸோ இந்த ஜீரோங்கிறது மல்டிப்ளிகேஷனாக இருந்தால் 0 இஸ் த ஐடென்டி எலிமெண்ட், நமக்கு 0ன்னு கிடச்சிருச்சு. எம்மோட வேல்யூ 1 இருக்கணும்னு அவசியம் கிடையாது, சரிங்களா? ஸோ இன்னொரு பார்ட்டையும் ப்ரூவ் பண்ணி காமிக்கும்போது அதோட வேல்யூவும் ஈயோட வேல்யூ 0 அப்படின்னு கிடச்சிருச்சு. ஸோ E = 0, இது பிலாங் டு Z. ஸோ ஸ்டார் இஸ் ஐடென்டி ஆன் Z. ஸ்டார் ஆனது இசடின் மீது சமணி பண்பை பெற்றுள்ளது. அடுத்தது எதிர்மறை பண்பு, இன்வர்ஸ் ப்ராப்பர்ட்டி. Let M belong to Z. M star M inverse equal to M inverse star M is equal to E. So M star M inverse is equal to E. E ஓட வேல்யூ என்ன? 0 அப்படின்னு கண்டுபிடிச்சிருந்தோம் இல்லையா? ஸோ 0ன்னு போட்டுருங்க. ஸோ இதை எப்படி எழுதுவீங்க? M + M inverse minus M inverse equal to 0. இந்த M அங்கிட்டு போகிறச்ச நமக்கு மைனஸ் எம்மாக மாறிடும். இந்த M இன்வர்ஸை நீங்கள் காமனாக எடுத்தீங்கன்னா 1 - M equal to -M. Therefore M inverse equal to -M divided by 1 - M. இந்த டினாமினேட்டரில் ஒரு மைனஸ் சைனை காமனாக எடுத்திங்கன்னா -M - 1 அப்படின்னு வரும். இதை உள்ளே விட்டு போட்டிங்கன்னா இந்த 1 - M தான் கிடைக்கும். இந்த மைனஸும் போயிடுது. ஸோ M inverse equal to M by M - 1 இது வந்து does not belong to Z. இது வந்து இசட்டில் இருக்காதுராமா. ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 2-3 எக்ஸாம்பிள் கொடுத்து பார்த்தா ஒவ்வொன்றுக்கும் அந்த இசட்னா இன்டீஜர்னால் என்ன? முழு நம்பராக வரணும். நீங்கள் இப்போ எக்ஸாம்பிளுக்கு கொடுத்துருக்கேன். இப்போ 3 அப்படின்னு கொடுத்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன். 3ங்கிறது பிலாங் டு இசடு. பட் இந்த M by M - 1ல் 3/3 - 1 போட்டால் 3/2 ஃப்ராக்ஷனில் வந்துடுதா? 3/2னா 1.5 அப்படின்னு வந்தனால அது டஸ் நாட் பிலாங் டு இசட். இப்போ 1ன்னு கொடுக்கும்போது 1/0 இன்ஃபினிட்டின்னு வருது. இதுவும் அந்த செட்டுக்குள்ளே கிடையாது. அடுத்தது M = 2 அப்படின்னு கொடுத்தா M இன்வர்ஸ் வந்து 2/2 - 1 therefore 2/1 therefore 2 இது வந்து இருக்குது அந்த செட்டுக்குள்ளார. பட் எல்லா நம்பருக்குமே எந்த நம்பர் கொடுத்தாலும் அந்த செட்டுக்குள்ளார இருந்தால் தான் நம்ம வந்து இன்வர்ஸ் இருக்குதுன்னு சொல்லணும். ஒரு இதுக்கு இருக்குது, ஒரு நம்பருக்கு இருக்குது, இன்னொரு நம்பருக்கு இல்லை அப்படின்னா நம்ம வந்து அந்த M inverse equal to M by M - 1 இருக்கு இல்லையா, அது டஸ் நாட் பிலாங் டு இசட் தான். அதனால் இன்வர்ஸ் வந்து டஸ் நாட் எக்ஸிட்ஸு. அதனால் எதிர்மறை பண்பு இல்லை அப்படின்னு சொல்லிடணும். ஓகேவா? 12th சாப்டரே வந்து ரொம்ப முக்கியமான சாப்டர்ஸு. 2 சாப்டர் எக்ஸசைஸ் தான் இருக்குது. அதில் இருக்க ஒவ்வொரு கேள்வியும் இம்பார்ட்டன்னு. அதனால் ஒரு கேள்வி கூட மிஸ் பண்ணாமல் எல்லா சமயம் போட்டு பார்த்துருங்க. 5 மார்க்லேயே 10 மார்க்ஸ் இருக்குது இதுலேருந்து. ஓகே, தேங்க்யூப்பா.